அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் எஜுகேஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கேண்டில் சார்ட்டை பற்றி, அந்த கேண்டில்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக படிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த கேண்டில் சார்ட் பட்டனில் ரெண்டாவது ஒரு கேண்டில் சார்ட் பட்டனை நம்ம யூஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் சார்ட் பட்டன் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை கரெக்டாக நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். இதில் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதை ஓன் ட்ரேடிங் எப்படி இருக்கும், ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ வருதுங்கிறத நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடியது புல்லிஷ் ஹராமி. இந்த புல்லிஷ் ஹராமிங்கிறது நமக்கு மார்க்கெட் டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கேருந்து ரிவர்சல் திரும்பி மேலே போகுதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் புல்லிஷ் ஹராமி. இந்த புல்லிஷ் ஹராமி என்ன அப்படின்னாக்கி நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக், ரெண்டு கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் கம்பேர் பண்ணணும். முதல் கேண்டில் ஸ்டிக்கு டவுனில் மார்க்கெட் ரொம்ப ஒரு லாங் கேண்டில் ஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில் ஸ்டிக் இந்த கேண்டில் ஸ்டிக்கோடைய உள்பக்கமாக மட்டுமே ட்ரேடிங் நடந்திருக்கணும். இதை விடைக்கும் ரொம்ப கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. இந்த ரெண்டாவது கேண்டில் ஸ்டிக் இந்த முதல் கேண்டில் ஸ்டிக்கு இன்சைட்லேயே வரணும். இன்சைடு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுனில் பெரிய டவுன் போன பிறகு இதில் உள்ளாடி அடுத்த கேண்டில், இந்த கேண்டில் 5 மினிட் கேண்டிலாக கூட இருக்கலாம். நீங்கள் எந்த பீரியடில் யூஸ் பண்ணுறீங்களோ அதாட்டு நீங்கள் அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும். டே 1 கேண்டிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லாங் டைம் ப்ராஃபிட் இதில் புக் பண்ணலாம். இந்த மாதிரி கீழே ஸ்டிக்கு கூட இருக்கலாம், கொஞ்சம் லாங் ஸ்டிக்கு கூட வந்திருக்கலாம், கீழே டவுன் பண்ணிட்டு கூட மேலே போயிருக்கலாம். இந்த பெரிய கேண்டிலுக்கு உள்ளாடி இன்சைடில் இது இருக்கணும். இதோடைய ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இதுக்கு கீழே பாட்டமில் நீங்கள் போட்டுக்கலாம். எதுவுமே நீங்கள் பண்ணும்போது பாட்டமை நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னாக்கி இதோடைய ஹையை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் பை போகணும். இந்த இடத்துல ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது தான் நீங்கள் உள்ளே என்ட்ராக போகணும். அப்போ தான் இது ஆக்டிவேட் ஆகும். சில டைம் இது இதே கேண்டில் ஸ்டிக்கு புல்லிங்கை கொடுத்தா கூட கீழே டவுன் ஆயிரும். அதனால் இதை பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இது புல்லிஷ் ஹராமி. இது ஒரு சூப்பரான ஒரு இண்டிகேட்டர். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது எந்த டைமில் ஆனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 15 மினிட்டில் 1 ஹவர் சார்ட்டு, 4 ஹவர் சார்ட்டு, டே 1 சார்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி வரோம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் டவுனில் போயிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே டவுனில் வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக இந்த மாதிரி ஒரு இன்சைடு கேண்டில் பார். இப்போ இதில் மூணாவது கேண்டில் டு 4வது கேண்டில் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இன்சைடு கேண்டில், அதாவது பேரிஷ் கேண்டில் வந்த பிறகு அதுக்கு அடுத்தால ஒரு புல்லிஷ் கேண்டில் வரணும். அது இன்சைடில் இருக்கணும். இது அதோடைய லோவில் மூணாவது கேண்டில் லோவில் போனால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அந்த ஹையை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். நீங்கள் பார்க்கணும் மூணாவது கேண்டில் கீழே டவுன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி இது ஆக்டிவேட் ஆகலையாகும்போது இப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும். இது இன்சைடு கேண்டில் தான். ஆனால் என்ன ஆகுனாக்கி மூணாவது கேண்டில் கீழே டவுன் ஆகிட்டு அப்போ நம்ம இதில் என்ட்ரு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஹையை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். அதே நேரத்தில் 4வது கேண்டில் இதுக்கு ஹையை பிரேக் அவுட் ஆகிட்டு அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது ஒருவேளை ரெட் கேண்டிலாக இருந்து இந்த பக்கம் இது க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா அது செல்லிங், அதாவது பையிங் முடிஞ்சு செல்லிங் ஆகுதுன்னு நம்ம ஆப்போசிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் புல்லிஷ் ஹராமி. இதோட ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரு ஆகணும். அதோடைய லோயில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். இதில் ஸ்டாப் லாஸ் போடுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் உடனே இங்கே கொண்டு வந்துடலாம். சின்ன ரிஸ்க். அதுக்கப்புறமா அடுத்த பிரேக் அவுட் போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கேண்டிலுடைய லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 கேண்டில் கூட மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். லாங் டைமாக எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அந்தமாரி ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதுவும் இன்னொரு மெத்தட் எப்படி வரும் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்குது. இது எப்படி வருது பாருங்கள். ஒரு லாங் கேண்டில் மேலேயே ஸ்டிக் இருக்குது, கீழே ஸ்டிக் இருக்குது. ஆனால் அடுத்த கேண்டில் உள்ளாடி தான் ட்ரேட் நடந்திருக்கு. மூணாவது கேண்டில் அதுவும் அதுக்கு உள்ளாடி தான் ட்ரேட் நடந்திருக்கு, பிரேக் அவுட்டே ஆகலை. 4வது கேண்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம லாங் டைமாக இதில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா
இது வந்து ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்மாக நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுறணும். மேலே போக போக நம்ம ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். மேலே போயிட்டு ரிவர்சல் ஆச்சுன்னா நமக்கு ஒட்டுமொத்த ப்ராஃபிட்டும் நமக்கு லாஸ் ஆக வாய்ப்பு உண்டு. நமக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரு ஆகணும். மேலே போக போக ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் இதில் போட்டிருப்போம். அடுத்த கேண்டில் மேலே போயிட்டு இது வரைக்கும் போயிட்டு அப்படின்னா அடுத்த ஸ்டாப் லாஸ் இங்கே கொண்டு வந்துடலாம். நமக்கு லாஸ் வந்து வர வாய்ப்பே இல்லை. லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மீண்டும் அதுக்கு மேலே போகும்போது இதுதான் லாங் டைமாக போகும்போது இந்தமாரி கொண்டு போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் போனால் இந்தமாரி பண்ணிக்கலாம். இந்தமாரியும் வரும். நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கலுங்க. இது வந்து ஒரு புல்லிஷ் கராமி, அதாவது டவுனில் போகக்கூடிய மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுதுங்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த புல்லிஷ் கராமி. இதை வந்து இன்னொரு மெத்தட்லையும் இப்படியும் பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த மெத்தட்லலாம் உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்தமாரி இருக்கும், ஸ்டிக் வராமலே இருக்கும். இது 100% இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்தமாரி வரிசையாக டவுன்லேயே போயிட்டுருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து திரும்ப இந்தமாரி ஒரு புல்லிஷ் கராமி இன்சைட் பார் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா திரும்ப இது எல்லாமே ரெக்கவர் ஆகும். இந்த இடத்துல நம்ம லோவாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணலாம். இது ஒரு நல்ல பேட்டர்ன். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சாம்பிளாக நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். டீரிங் காயின்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டே 1 கேண்டில் ஏதாவது இந்த புல்லிஷ் கராமி செட் ஆகிருக்காங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஓனாகவே இதை வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இது கூட சப்போர்ட்டிங் நிறைய இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று ஒன்றா படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து புல்லிஷ் கராமி எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல டே 1 கேண்டில் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கராமி உங்களுக்கு நல்லா தெரியுது. புல்லிஷ் கராமி வந்திருக்கு. இதை பிரேக் அவுட் ஆகும்போது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஏன் இதுக்கு மேலே போகலை அப்படின்னு பார்க்க போனால் இது ஏற்கனவே கூட சப்போர்ட்டிங் ஒரு இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. பொலிஞ்சர் பேண்டுங்கிற கூடிய ஒரு இண்டிகேட்டரும் இதை கூடவே இருக்குது. அப்பர் பேஸ் லைனை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் அது மேலே போகும். இப்போ இந்த இடத்துல இது கொடுத்து இந்த இடத்துல ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு பழையபடியும் திரும்ப டவுன் வந்துட்டு திரும்பவும் ஒரு புல்லிஷ் கராமி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவும் நம்ம இதில் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இந்த பொலிஞ்சர் பேண்டை வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதை வந்து ஓப்பன் ஆகிட்டுனா போயிட்டே இருக்கும். இதில் நம்ம என்ட்ரு பண்ணணும். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இது இங்கே போய் இதுலேருந்து ரிட்டர்ன் வரணும். வரல, இதில் பிரேக் அவுட் ஆனனால இதிலேருந்தே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. அப்புறம் சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து அடுத்த கரெக்ஷன் போடும்போது ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துட்டிங்கனாக்கி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பித்தோம். திரும்ப மேலே போயிருக்கு. அடுத்த ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கலாம். அடுத்த கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஸ்டாப் லாஸ் போடலாம். அடுத்த கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஸ்டாப் லாஸ் போடலாம். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். இது வந்து நல்ல ஒரு பேட்டர்ன். இது வர்றது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு டே 1 கேண்டில்லாம் இந்த இடத்துல போட்டுட்டு 1 மாதமோ 2 மாதமோ வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அடுத்த ஃபார்ம் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன் நடந்திருக்கு. மேலே வந்து அடுத்த ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துச்சுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த புல்லிஷ் கராமிங்கிற பேட்டர்ன் வந்து நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து சூப்பரான ஒரு இண்டிகேட்டர். நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மாதிரி 15 மினிட் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வருவாங்கிறது பார்க்கலாம். 5 மினிட்லேயும் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் தெரியும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.